Hi all. Today you are going to learn about what is Power BI, how we can use Power BI. So believe me guys, to learn Power BI, you don't need to know any coding language. உங்களுக்கு எந்த கோடிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை. SQL தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை, பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் .NET அண்ட் ஜாவா இது எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு தேவை கிடையாது. டெக்னிக்கல் பீப்புள் அண்ட் நான் டெக்னிக்கல் பீப்புள் ஈஸியாக நீங்கள் வந்து பவர் பிஐ லேர்ன் பண்ண முடியும். டு பிகம் டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் பவர் பிஐ தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ வாட் இஸ் பவர் பிஐ? இஃப் யூ ஆஸ்க் some people will call it as reporting tool or software. ஒரு சில பேர் டேட்டா விசுவலைசேஷன் டூல்னு சொல்லுவாங்க, அதர்ஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பவர் பிஐ இஸ் a self-service cloud-based reporting tool or software, data visualization tool or software, business intelligence tools. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் ரிப்போர்ட்டிங்? Presenting the data in the structured format. In school days, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுப்பாங்க. ஸோ ப்ரோக்ரஸ் கார்டில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கும், ஸோ நம்ம எடுத்த மார்க்ஸ் இருக்கும், டோட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பேங்க்ல பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்? டேட் இருக்கும், எதுக்காக நம்ம பணம் எடுத்திருக்கோம் இல்லை பணம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோம் இருக்கும், ஸோ கரண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு குயிக்காக நம்மளால கரண்ட் பேலன்ஸ் எதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ரீசனுக்காக பணம் எடுத்திருக்கோம், எப்போ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால குயிக்காக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை நம்ம வந்து பவர் பிஐல டெவலப் பண்ண முடியும். ஸோ த பவர் பிஐ இஸ் காலிங் reporting software. So next, data visualization என்னன்னு பார்ப்போம். So data visualization is presenting the same data in the form of image, graph, charts and maps. எதுக்காக நம்ம டேட்டாவை வந்து இமேஜ் அண்ட் சார்ட்ஸாக வந்து நம்ம ஷோ பண்ணுறோம்? இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் பார்த்த உடனே குயிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பார் சார்ட் ரேஷியோவில் பாருங்கள். ஸோ நம்ம வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ 5 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல நீங்க அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு உங்களால பாருங்க, பி சப்ஜெக்ட்ல வந்து மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ இ சப்ஜெக்ட்ல மினிமம் மார்க் எடுத்திருக்கீங்க. இதே வந்து 5 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றேன் அப்படின்னா, ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து நான் மேக்ஸிமம் வந்து சேல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ பி ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் சேல் ஆகுது, இ ப்ராடக்ட் வந்து மினிமம் சேல் ஆகுது. ஸோ உங்களால பார்த்த உடனே குயிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ செகண்ட் சார்ட், லைன் சார்ட் பாருங்க. ட்ரெண்ட், கேன்சலேஷன் ரேட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஜான் மந்த்ல வந்து கேன்சலேஷன் அதிகமாக இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரியில கம்மியாயிருக்கு, ஸோ ஜூன்ல ஃபுல்லாகவே கம்மியாயிருக்கு. ஸோ கேன்சலேஷன் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோனட் சார்ட். இந்த சார்ட்ல வந்து எனக்கு கண்ட்ரி வைஸா வந்துட்டு நான் ப்ராடக்ட் செல் பண்ணிருக்கேன், எனக்கு கண்ட்ரி வைஸா வந்து என்னுடைய ஆர்டர் கவுண்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க பார்த்த உடனே சொல்லலாம் இல்லை குயிக்கா. ஸோ வந்து ஆஸ்திரியா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல் இருக்கு. அண்ட் கைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இந்த ப்ளூ கலரும் அண்ட் ஜெர்மன் அண்ட் ஆஸ்திரியாவுக்கு வந்துட்டு ஒரே ப்ளூ கலர் இருக்கனால, பட் ஓகே. ஆஸ்திரியா வந்து மேக்ஸிமம் சேல் இருக்கு. ஸோ மினிமம் சேல் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்கு. ஸோ பார்த்த உடனே வந்து நம்ம குயிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐல ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ த பவர் பிஐ இஸ் காலிங் எஸ் டேட்டா விசுவலைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் பிஸ்னஸ் டேட்டா இன்டு ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் ஆர் பிஸ்னஸ் இன்சைட்ஸ். ஸோ வாட் இஸ் பிஸ்னஸ் டேட்டா? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிஸ்னஸ் இன்சைட். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிஸ்னஸ் டேட்டா? ஸோ பிஸ்னஸ் டேட்டா வந்து லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், இன் பேங்க்ல customer information is business data. So I'm running a training institute.
in training institute, what is business data? Student information. So I'm selling a product. What is my business data? Product information. So future lab, I want to analyze. I want to find out நான் எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். பேங்க்ல ஃபியூச்சர்ல எனக்கு டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸை, கஸ்டமர் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த டேட்டாவை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம்? இதுக்கு மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நம்ம பேசிக்கா எந்த சிஸ்டம்ல பிசினஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னா OLTP சிஸ்டம். ஸோ ப்ளஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். பிசினஸ் டேட்டாவை வந்துட்டு OLTP சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். OLTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங். ஸோ இட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஸ்டோர் பிஸ்னஸ் டேட்டா. மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் OLTP சிஸ்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இமேஜ்ல பாருங்க. ஸோ ஃபைல்ஸ், SQL சர்வர், ஆரக்கிள், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து OLTP சிஸ்டம்ஸ். நம்ம வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டாவையும் நம்மளுடைய பட்ஜெட்டையும் பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து என்னுடைய டேட்டா வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸல் ஓப்பன் பண்ணி எக்ஸல்லே டேட்டாவை என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஹையாக இருக்கு, எனக்கு செக்யூரா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து SQL சர்வர், ஆரக்கிள், நம்ம மார்க்கெட்ல வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OLTP சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, டேட்டா பேசஸ் இருக்கு. ஸோ நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். OLTP அப்படின்றது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் டேட்டா. இது வந்து இட் ஃபாலோஸ் ER மாடலிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலைஸ்டு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் இன்சர்ட் அண்ட் அப்டேட் ஆப்ரேஷன். வாட் இஸ் ER மாடலிங், வாட் இஸ் நார்மலைஸ்டு டேட்டா அண்ட் இன்சர்ட் அண்ட் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டராக என்னுடைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் பவர் BI. ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் OLTP சிஸ்டம்ஸ், ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது ஆன் டாப் ஆஃப் திஸ் OLTP சிஸ்டம் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நம்ம இந்த OLTP-யை கனெக்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடாது. இது நாட் ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா OLTP வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டேட்டா உள்ள இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும், இன்சர்ட் அண்ட் அப்டேட் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம OLTP சிஸ்டம் கனெக்ட் பண்ணி டேட்டாவை வந்துட்டு செலக்ட் பண்ணி ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து டேபிள் வந்து ஹோல்ட் ஆகிடும். ஸோ அந்த டைம்ல டேபிள்ல டேட்டா இன்சர்ட் அண்ட் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் நடக்காம போயிடும். இதனால டேட்டா லாசஸ் ஏற்படும். இது மட்டுமே காரணம் கிடையாது, there are 100+ ரீசன்ஸ் இருக்கு. அதனால OLTP சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது அட்வைசபிள் இல்லை. ஸோ OLTP சிஸ்டம்க்கு எப்படி டேட்டா உள்ள இன்சர்ட் ஆகும்? ஸோ நம்ம பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பேங்க்ல நான் வந்து பணம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுவேன், பேங்க் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பேன். அவங்களுடைய OLTP அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து .NET அண்ட் ஜாவா வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, கஸ்டமர் டீட்டெயில் என்டர் பண்ணுவாங்க, கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுவாங்க, அமௌண்ட் டெபாசிட் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா கம் டு OLTP சிஸ்டம்ஸ். இப்போ டேட்டா OLTP சிஸ்டம் வந்துச்சு. நம்ம OLTP சிஸ்டம்ல டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்காக அப்படின்னா OLAP அப்படிங்கிற இன்னொரு சிஸ்டம்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேட்டாவையும் OLAP சிஸ்டம்க்கு மூவ் பண்ண தேவையில்லை. வாட் எவர் த டேட்டா வி நீட் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், அந்த டேட்டாவை மட்டும் நம்ம வந்து OLTP சிஸ்டம்லேருந்து OLAP சிஸ்டம்க்கு மூவ் பண்ணால் போதும். ஸோ நம்ம டேட்டாவை OLTP-லேருந்து OLAP-க்கு எப்படி மூவ் பண்ணுவோம்? வித் ஹெல்ப் ஆஃப் ETL டூல்ஸ். What is ETL? ETL is extract the data, transform the data, and load the data. In market, multiple ETL tools are available. SSIS, Informatica, there are multiple ETL tools. நம்ம ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி OLTP சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த OLAP-ல லோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏன் டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? லேசே
நான் பேங்க் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கோம். நான் வந்து இந்தியன் ஓனர். எனக்கு ஐ வாண்ட் டு அனலைஸ் த டோட்டல் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட். ஸோ ஐ ஹாவ் அ பிரான்ச் இன் இந்தியாவில். எனக்கு பிரான்ச் இருக்கு, யூஎஸ்ல பிரான்ச் இருக்கு. பேங்க்ஸ் ஆர் ஃபாலோவிங் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே வருவோம், யூஎஸ்ல ஃபெடரல் பேங்க் கைட்லைன்ஸ் கீழே வருவோம். தி போத் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் கரன்சி டைப் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்தியன் ருபீல நம்ம டோட்டல் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை பார்ப்போம். ஸோ நம்ம யூஎஸ் கரன்சியை இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணி டேட்டாவை நம்ம ஓலாப்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரே OLTP சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டைப் டேட்டா டைப் இஸ் டிஃப்ரெண்ட், டேட் ஆல்சோ இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஃப்ரெண்ட் OLTP சிஸ்டம்ல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அனலைஸ் பண்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OLTP சிஸ்டம்லேயும் டேட்டாவை எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரே ஓலாப் சிஸ்டம்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ டேட்டாவை ஓலாப் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம்? வித் ஹெல்ப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ். பவர் BI ரிப்போர்ட்டிங் டூல்ஸ், டேப்லூ, SSRS, Quillix, இது எல்லாமே different types of reporting tools. With the help of reporting tools, we develop the report. This whole process, extracting the data from OLTP system, load the data in OLAP system, and creating the report on top of the OLAP system. This whole process, we call it as business intelligence. So, நம்ம பவர் பிஐயை யூஸ் பண்ணி இந்த எல்லா ப்ராசஸையுமே பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் டேட்டாவை, ஓலாப்ல ஸ்டோர் பண்ண முடியும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். இது எல்லாமே பவர் பிஐல பண்ண முடியும். ஸோ த பவர் பிஐ இஸ் காலிங் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ ரிப்போர்ட்டிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம், டேட்டா விசுவலைசேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏன் பவர் பிஐ ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன் டூல் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ பவர் பிஐ சாஃப்ட்வேர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பவர் பிஐங்கிறது நாட் அ சிங்கிள் சாஃப்ட்வேர், இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஆஃபீஸில் என்ன இருக்கும், எக்ஸல் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்கும், அவுட்லுக்ஸ் இருக்கும். இது எல்லா சாஃப்ட்வேர் கலெக்ஷனையும் சேர்த்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பவர் பிஐ இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். பவர் பிஐல பவர் பிஐ டெஸ்க்டாப் இருக்கும், பவர் பிஐ சர்வீஸ் இருக்கும், பவர் பிஐ ரிப்போர்ட்டிங் சர்வர் இருக்கும், பவர் பிஐ மொபைல் ஆப் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பவர் பிஐ சொல்றோம். ஸோ அகெயின் பவர் பிஐ டெஸ்க்டாப். பவர் பிஐ டெஸ்க்டாப் இட் இன்டர்னலி கண்டெயின் மல்டிபிள் சாஃப்ட்வேர். பவர் பிஐ டெஸ்க்டாப்ல நமக்கு 3 சாஃப்ட்வேர் இருக்கும், இன்டர்னலி உள்ள இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொரி இருக்கும், பவர் பிவோட் இருக்கும், பவர் வியூ இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பவர் பிஐ டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. 90% ஆஃப் த டைம் நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணி தான் ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர் தான், 500 MBக்குள்ள தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை நம்ம லேப்டாப்ல வந்துட்டு இல்லை டெஸ்க்டாப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பவர் கொரி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, OLTP சிஸ்டம்ல இருந்து நம்ம டேட்டாவை வந்து ஓலாப்க்கு கொண்டு வரணும் வித் ஹெல்ப் ஆஃப் ETL டூல்ஸ். ஸோ பவர் கொரி இஸ் ETL டூல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பவர் கொரி யூஸ் பண்ணி மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். 100+ டேட்டா சோர்ஸ் கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை நம்ம லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம எங்க லோட் பண்ணுவோம், பவர் பிவோட்ல லோட் பண்ணுவோம் டேட்டாவை. ஸோ எப்படி வந்துட்டு டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், ஒரு டேட்டா டைப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் வித் ஹெல்ப் ஆஃப் எம்கோட். எம்கோடு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் ரிட்டன் ஃபார் அஸ். நமக்காகவே எம்கோட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எந்த யூஏஐ யூஸ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்,
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த கோடுமே இதுல வந்து ரைட் பண்ணவே தேவையில்லை. எந்த யூஏ ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் மட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை நம்ம பவர் பிவோட்ல லோட் பண்ணிக்கணும். இப்போ பவர் பிவோட் எதுக்காக யூஸ் பண்ணுது? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை அதனுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன என்ன வால்யூம்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம்? டேபுலார் மாடல்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நம்ம வந்து பவர் பிவோட்ல டேட்டா மாடலிங் வந்து பண்ண முடியும். வாட் இஸ் டேட்டா மாடலிங்? எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ். இப்போ நம்ம கிட்ட வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு. எனக்கு அதுல வந்து 10 டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்கு. எனக்கு எல்லா காலமையும் ஒரே விஷுவல்ல வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து லெட்ஸ் எக்ஸாம்பிள், நம்ம எல்லா டேட்டாவையும் ஒரே டேபிள்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சேல்ஸ் டேட்டா ஒரு டேபிள் இருக்கும். டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரே விஷுவல்ல அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிலேஷன்ஷிப் அந்த டேபிளுக்கு இடையில இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம். அதை தான் டேட்டா மாடலிங் சொல்லுவோம். அது நம்மளால பவர் பிவோட்ல பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ஹான்சிங் த டேட்டா மாடலிங் சொல்லுவோம். என்ஹான்சிங்னா கிரியேட்டிங் த நியூ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் DAX. ஸோ நியூ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு, ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்கு, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்கு டேபிள்ல. எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ ஆவரேஜ்ங்கிறது நம்ம டேபிள்ல இல்லை. இந்த நியூ ஆவரேஜ்ங்கிறது நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் DAX ஃபங்க்ஷன்ஸ். ஸோ DAX ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால நியூ காலம்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் டேட்டா என்ஹான்சிங் த மாடலிங், டேட்டா மாடலிங் சொல்லுவோம். ஸோ DAX அப்படிங்கிறது டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ DAX ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால நியூ கால்குலேட்டட் காலம்ஸை கிரியேட் பண்ண முடியும், நியூ மெஷர்ஸை கிரியேட் பண்ண முடியும். திஸ் ஹோல் ப்ராசஸ் we call it as data set preparation. Extract the data, transform the data, load the data, creating data modeling, creating the new calculated column and new measures. This whole process we call it as data set preparation. So on top of this data set, we create report with help of Power View. So நம்ம Power View யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். 200+ விஷுவல்ஸ் இருக்கு. நம்ம 200 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல வந்து நம்மளால எண்ட் யூசருக்கு டேட்டா வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ நம்ம பவர் பிஐல மட்டும்தான் 200+ விஷுவல்ஸால உங்களால டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதர் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50+ தான் நம்மளால டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து காட்ட முடியும் விஷுவல்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ தெரியுதா, பவர் பிஐ இஸ் எ செல்ஃப் சர்வீஸ். ஏன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்லயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஏன் பவர் பிஐ இஸ் கால்ட் எஸ் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி. ஸோ ஒன் டூல்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், லோட் பண்ண முடியும், டேட்டா மாடல் கிரியேட் பண்ண முடியும், ரிப்போர்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ இஸ் செல்ஃப் சர்வீஸ்டு சாஃப்ட்வேர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளவுட் பேஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் நம்ம பவர் query யூஸ் பண்ணி மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், பவர் பிஐ லோட் பண்ணுறோம், லோட் பண்ண டேட்டாவில் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம எண்ட் யூசர் அதை வந்து அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ரிப்போர்ட்டை எண்ட் யூசர் கூட ஷேர் பண்ணணும்? லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னா எப்படி ஷேர் பண்ணுங்க? வித் ஹெல்ப் ஆஃப் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக். லைக் த சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ரிப்போர்ட்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் பவர் பிஐ சர்வீஸ், நம்ம சர்வீஸில் ரிப்போர்ட்ஸை வந்து ஷேர் பண்ணணும். டெவலப் பண்ண ரிப்போர்ட்டை பவர் பிஐ சர்வீஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டை பவர் பிஐ சர்வீஸில் இருந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இமேஜை வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம்
யார் கூட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் யூசர் நம்ம எல்லாரு கூடயுமே அந்த இமேஜை ஷேர் பண்ணணும் இல்லையா? நமக்கு யார் கூட ஷேர் பண்ணணுமோ அவங்க கூட மட்டும்தான் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். எல்லா ரிப்போர்ட்டையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஒரு யூசருக்கு இல்ல எல்லா யூசருக்குமே ஷேர் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ரிப்போர்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் Power BI service? It is a Azure cloud server used to manage and share reports. So Power BI report server. Power BI report server is also used for manage and share the report. இதை யூஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்துட்டு மேனேஜ் அண்ட் ஷேர் பண்ண முடியும். இட் இஸ் ஆன் ப்ரீமிசஸ் சாஃப்ட்வேர் சர்வர். ஸோ உங்களுடைய டேட்டா வந்து பிஸ்னஸ் டேட்டா ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா. எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து கிளவுட்ல அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் ப்ரீமிசஸ் சர்வரை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து யூசர் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ ஆன் ப்ரீமியஸ் சர்வரை நம்ம ஓன் காஸ்ட்ல தான் செட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. 90% ஆஃப் த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளவுட்ல நமக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிப்போர்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். யார் வந்து பவர் பிஐ சர்வீஸை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் மேனேஜ் பண்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து எண்ட் யூசர் கூட ஷேர் பண்றோம். இப்போ அவங்க ஷேர் பண்ண ரிப்போர்ட்டை எப்படி பார்ப்பாங்க? அவங்க 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ள அவங்க வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பவர் பிஐ மொபைல் ஆப்பை அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணாங்கன்னா என்ன ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்ஸை எல்லாமே அவங்களால அவங்க மொபைல்லேயே பார்க்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐயோட லைஃப் சைக்கிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டேட்டா சோர்ஸை வந்துட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் பண்ணுற ரிப்போர்ட்டை பவர் பிஐ சர்வீஸ் வழியா இல்லை பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் வழியா நம்ம யூசருக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். யூசர் பவர் பிஐ மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களால டேட்டாவை ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ எதுக்காக வந்து ரிப்போர்ட்ஸை வந்து அவங்க பார்க்கணும்? லெட்ஸே இப்போ வந்து நான் வந்து பேங்க் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 crore எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய எம்ப்ளாய்க்கு வந்து நான் வந்து போனஸ் கொடுக்கலாம்னு நினைப்பேன். அப்படி இல்லையா 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச் வந்து நம்ம இன்னும் ஒரு 2 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுப்பேன். இந்த டெசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்சைட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் பிஸ்னஸ் டேட்டா நம்ம பிஸ்னஸ் டேட்டா இருக்கு. பிஸ்னஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம அதில் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரிப்போர்ட்டை வச்சு வந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அந்த டெசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் ஆர் பிஸ்னஸ் இன்சைட்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பிஐ வந்து ரிப்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பவர் பிஐ வந்துட்டு கிளவுட் பேஸ்ட்னு சொல்றோம். இப்போ பவர் பிஐ ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம எங்க வந்து பப்ளிஷ் பண்றோம், ஸ்டோர் பண்றோம், கிளவுட்ல. ஸோ பவர் பிஐ இஸ் செல்ஃப் சர்வீஸ்ட் அண்ட் கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். கிளவுட் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் சொல்லலாம், டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் சொல்லலாம், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பவர் பிஐ. ஸோ என்ன மாதிரியான சப்போர்ட் சர்வீஸ் கொடுப்போம்? ஸோ ஆட் ஆனால் நம்ம வந்து அட் எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து ஒரு செஷன்ல மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஈவன் நீங்கள் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை நாங்கள் எப்பவுமே கொடுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கூட கான்டாக்ட் பண்ணுங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கான சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து நான் எப்படி ஒரு பவர் பிஐல ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் உடைய டேட்டா செட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் டேட்டா இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, இது ஜியோகிராபிக்கல் டேட்டா. அண்ட் இந்த ப்ராடக்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இது டெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் இந்த யூனிட் சோல்டு இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டேட்டா டைப் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வி ஹேவ் டெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேட்டா செட்னு சொல்லலாம் டு லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டா என்னுடைய மேனேஜர் இல்லைன்னா என்னுடைய ஓனர், ஸோ என்னுடைய சிஓ யார் வேணா இருக்கலாம், பிரசிடென்ட் யாரும் இருக்கலாம்.
ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இயர் இல்லைன்னா ப்ரீவியஸ் இயருடைய டோட்டல் சேல்ஸ் பார்க்கணும், ப்ராஃபிட் அமௌண்ட் பார்க்கணும், ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணும், எனக்கு கண்ட்ரி வைஸ் பார்க்கணும். ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, இந்த கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சேல் இருக்கு, அதனால எனக்கு வந்து இங்கே ப்ராஃபிட் நல்லா இருக்கு, ஸோ இன்னும் ஒரு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த கண்ட்ரில வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ நம்ம பிரான்ச்சை வந்து அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஸோ இதனால நமக்கு லாஸ் தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி இந்த ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு பவர் பிஐல காட்டுறேன். பவர் பிஐ நம்ம ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்றேன் என்னோட மொபைல் என்னுடைய லேப்டாப்ல. ஸோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல். ஸோ இங்க பாருங்க, இந்த கெட் டேட்டால போனோம்னா நம்ம வந்து 100+ டிஃப்ரெண்ட் டேட்டா செட் கூட கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸல் கூட கனெக்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட், எக்ஸ்எம்எல், ஜேசன், எந்த ஃபோல்டர்ல நீங்க வச்சிருந்தீங்களோ அந்த ஃபோல்டர் கூட கனெக்ட் பண்ணலாம், பிடிஎஃப், பாக்கெட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணலாம், ஷேர் பாயிண்ட், சீக்வல் சர்வர், ஆரக்கிள் டேட்டாபேஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் கூட, அதாவது OLTP சிஸ்டம் கூட நீங்க கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ இருக்கு, அசியூர் இருக்கு, மல்டிபிள் டேட்டா பேஸ் கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பை என்னுடைய டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்துட்டு எக்ஸல் ஒர்க் புக் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய மெஷினில் இருக்கக்கூடிய அந்த பாத் அந்த டேட்டா செட் அந்த கனெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். உங்களால் டேட்டாவை ரிவ்யூ பார்க்க முடியும். ஓகே, உங்களால ப்ரிவியூ பண்ண முடியும். இங்க இப்போ ஒரு எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் அவைலபிளா இருக்கும். இப்போ ஒரு டேட்டா பேஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது மல்டிபிள் டேபிள்ஸ் அவைலபிள் இருக்கும். வேற 100+ டேபிள்ஸ் அவைலபிள் இருக்கும். நமக்கு எல்லா டேபிளுமே நம்ம வந்துட்டு நம்ம டேட்டா அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண முடியும். என்ன டேட்டா வேணுமோ, என்ன டேபிள்ஸ் வேணுமோ அந்த டேபிள்ஸை மட்டும் நம்ம இங்க செலக்ட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதான் ப்ரிவியூ. எனக்கு இந்த ஃபைனான்சியல் டேட்டா அப்படிங்கிற இந்த ஒரு இது மட்டும் போதும். நான் என்ன பண்றேன், இப்போ வந்துட்டு எனக்கு இது டைரெக்டாகவும் உள்ள லோட் பண்ணலாம், பட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது அன்வான்ட் காலம்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது நியூ கொரி எடிட்டர் விண்டோவாக ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பவர் கொரி எடிட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, டு டு ETL ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா, டிரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா, லோட் த டேட்டா. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொரி எடிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்க இங்க பார்க்க முடியும், இது வந்து என்ன டேட்டா டைப்ஸ், இங்க என்ன வேல்யூஸ் இருக்கு, 5 டிஸ்டிங்க் இருக்கு, 0 யூனிக் இருக்கு, இது எல்லாமே உங்களால இங்க பார்க்க முடியும். இங்க வந்து நீங்க ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு ஏதாவது ஒரு காலம் தேவை கிடையாது அப்படின்னா நம்ம இங்கே ரிமூவ் பண்ணலாம். ஓகே, நான் இந்த இது ரிமூவ் பண்றேன். ஜஸ்ட் இங்க ரிமூவ், நீங்க வந்துட்டு இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க ரிமூவ் இருக்கு, ரிமூவ் காலம்ஸ் இருக்கு, ரிமூவ் செலக்டட் காலம்ஸ். ஜஸ்ட் கிளிக் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து அந்த காலம் ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு எனக்கு வந்து இந்த டேட்டா டைப் நான் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்ல இருக்கு. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாருங்க டெசிமல் நம்பர் இருக்கு, ஃபிக்ஸட் டெசிமல், ஹோல் நம்பர், பர்சன்டேஜ். நீங்க டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்புக்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்துட்டு இது வந்து ஹோல் நம்பரா சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இது வந்துட்டு ஹோல் நம்பரா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. இது வந்து ஹோல் நம்பர். 1.2 அப்படிங்கிறது டெசிமல், ஃப்ளோட்டிங். இதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ஹோல் நம்பருக்கா சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து அப்ளை ஸ்டெப்ஸ்ல பார்க்க முடியும். இங்க காலம் ரிமூவ் பண்ணியிருக்கோம், டைப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே, நம்ம இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். எனக்கு இது வந்து கிளீன்டு டேட்டா தான், நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை வந்து நம்ம பவர் பிவோட்ல லோட் பண்ணணும். எப்படி நம்ம லோட் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் அப்ளை. இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோன்ட் வரி கைஸ், நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையுமே நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூஏ ஆப்ஷனையுமே டிஸ்கஸ் பண்ணுவேன் நம்மளுடைய கிளாஸ்ல. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காட்டுவேன். ஸோ எப்படி நம்ம இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுவேன். இங்கே இருக்கக்கூடிய ஹோம், டிரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம்ஸ், வியூ டூல்ஸ், ஹெல்ப், எல்லாமே எல்லா யூஏ ஆப்ஷனுமே நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா வந்து நம்ம எங்கே லோட் ஆகும், பவர் பிவோட்குள்ள லோட் ஆகும். இப்போ பவர் கொரி எடிட்டர்ல இருந்து நம்ம டேட்டாவை பவர் பிவோட்குள்ள லோட் பண்றோம். ஸோ இட் வில் டேக் சம்டைம்ஸ், ரொம்ப எடுத்துக்காது. குயிக்காக உள்ள டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். நம்ம டேட்டா செட் வந்து ரொம்ப வால்யூம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு.
ஒன்ஸ் நம்ம டேட்டா பவர் பியூட்ல லோட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா மாடல் கிரியேட் பண்ண முடியும். டேட்டா மாடல் என்ன, கிரியேட்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டேட்டா செட்ல நம்ம ஒரே ஒரு டேபிள்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும்னு தேவை கிடையாது. டேட்டா லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டேட்டா வந்து உள்ள லோட் ஆயிடுச்சு. இந்த டேட்டா பாயிண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேபிள் நேம் பார்க்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய என்னென்ன காலம்ஸ் வந்து உள்ள லோட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குரிய டைப் பார்க்கலாம். சிக்மா இருக்கு இல்லையா, இது வந்து சம் ஆஃப் சேல்ஸ். ஓகே, இது வந்துட்டு டேட் டைப், இது பார்க்க முடியும். இப்போ நீங்க வந்துட்டு டேட்டா மாடல் இங்க இருக்கு இல்லையா, மாடல் வியூ. இனிஷியலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் பி டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே இது வந்து ரிப்போர்ட் வியூ பேஜ்ல தான் ஓப்பன் ஆகும், லேண்ட் ஆகும் இங்கே இந்த பேஜ்ல. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுமோ அதுக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ணி நம்ம போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்து நம்ம வந்துட்டு டேட்டா மாடல் கிரியேட் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிளில் வந்து என்னென்ன காலம் இருக்குது, அதனுடைய டைப்ஸு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இங்கே கூட சேஞ்ச் பண்ணலாம். பட் இங்கே சேஞ்ச் பண்ணுறது உங்களுடைய டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது. இங்கே இந்த டேபிள் வியூவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேட்டா வந்து இங்கே போடுறீங்க. இந்த கண்ட்ரியில் வந்து எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறீங்க. எனக்கு கனடா மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கனடா டேட்டா மட்டும் இங்கே வந்து ஃபில்டர் ஆகும். நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுடைய டேட்டா செட்டில் அப்ளை ஆகாது, இங்கே மட்டும்தான் அப்ளை ஆகும். இது வந்து நம்ம வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணலாம். அங்கே வந்து நம்ம இதில் வந்து எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 700 ரோஸ் இருக்குது. கனடாவில் மட்டும், கனடா கண்ட்ரியில் 700 ரோஸ் இருக்குது. சாரி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டில் 700 ரோஸ் இருக்குது. அதில் 140 நம்ம ஃபில்டர் ரோஸ் இருக்குது. கனடாக்கான ரோஸ் மட்டும் 140 இருக்கு. கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஸ்டிங் வேல்யூ இருக்கு, 1 ஃபில்டர்டு டிஸ்டிங் வேல்யூ. இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கு. எனக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட் பார்க்கணும். என்ன பார்க்கணும், ப்ராடக்ட் வைஸ் எனக்கு வந்துட்டு சேல்ஸ் அமௌண்ட் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே இந்த விஷுவலைசேஷன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ட்ஸ். இங்கே என்ன சார்ட்ஸ் இருக்கு, வாட் சார்ட் இருக்கு, ஸ்டாக் காலம் சார்ட் இருக்கு, ஃபனல் சார்ட் இருக்கு, பை சார்ட் இருக்கு, டோனட் சார்ட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 40+ வந்து சார்ட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கு இல்லையா, கெட் மோர் விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போயிட்டு கூட உங்களுடைய ஓன் விஷுவல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஃபைல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் விஷுவல்ஸ் இருக்கு, அதை நம்ம இம்போர்ட் பண்ணி இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பார்க்கணும். என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா ஃபனல் சார்ட்ல பார்க்கணும். இங்கே ஃபனல் சார்ட் இருக்கு. இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபனல் சார்ட் வந்து உள்ள வந்துடும். இப்போ உள்ள வந்துடுச்சா, என்ன போடுறேன் இங்கே சேல்ஸ் பிரைஸ் உள்ள ஆட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பார்க்கணும்னா ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணும். ஸோ ப்ராடக்ட் நீங்க பாருங்க, இந்த கேட்டகரி இங்க வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே அதுவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல போய் ஃபிட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப். இப்போ வந்து இங்க இருக்கு இல்லையா, எனக்கு வந்து ப்ராடக்ட் பார்க்கணும், இங்க கேட்டகரிஸ் பார்க்கணும். நீங்க ஜஸ்ட் டிராக் பண்ணி ட்ராப் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இங்க வந்து ஃபனல் சார்ட் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இங்க வச்சுப்போம். நெக்ஸ்ட், ஸோ நம்ம வந்து எல்லா டைமும் இங்க போயிட்டு எடுக்கணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணிட்டு வந்து கூட உள்ள போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே அங்கே வந்துடும். இப்போ வந்து கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்லைஸ் பட்டனை நீங்க அழுத்தீங்க அப்படின்னா அது Q&A வந்து ஓப்பன் ஆகும். இன்னைக்கு இங்க வந்து என்ன பார்க்கணும்னா கண்ட்ரி, நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணலாம் கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேல்ஸ், என்ன சார்ட்ல பார்க்கணும், பை சார்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் பார்க்குறோம். இப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கார்ட் விஷுவல் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கார்ட் விஷுவல். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும். டோட்டல் சம் ஆஃப் சேல்ஸ் இந்த மாதிரியான பார்க்கறதுக்கு நம்ம வந்து கார்ட் விஷுவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ
ப்ராஃபிட் அமௌண்ட் பார்க்குறோம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். அடுத்தது இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறோம் இந்த ஃபீல்ட்லேருந்து. எனக்கு சேல்ஸ் பார்க்கணும், டோட்டல் சேல்ஸ் பார்க்கணும். காப்பி அண்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட் எனக்கு எவ்வளோ யூனிட் சோல்டு ஆகிருக்குன்னு பார்க்கணும், டோட்டல் யூனிட் சோல்டு பார்க்கணும். காப்பி அண்ட் பேஸ்ட். அடுத்தது எனக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட், எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போட்டுமா? ஓகே, சம் ஆஃப் ப்ராஃபிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிப்போம். இதனுடைய விஷுவல் பார்டர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எதுக்கு நம்ம வந்துட்டு இங்கே ஃபார்மேட், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபீல்ட்ஸ் இங்கே போட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடியது ஃபார்மேட் விஷுவல்ஸ். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஜென்ரலில் நமக்கு எஃபெக்ட்குள்ள விஷுவல் பார்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து விஷுவல் பார்டரை எனேபிள் பண்ணிட்டேன். எனக்கு இது வந்து மற்ற விஷுவலுக்கும் காப்பி பண்ணணும். நம்ம ஒவ்வொரு டைமும் அங்கே போயிட்டு அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபார்மேட் பெயிண்டரில் காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து இங்கே அந்த விஷுவலில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்கோ சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுக்கும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சேம் இங்கே இருந்து பார்டர் எனேபிள் பண்ணணும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இயர் வைஸ் பார்க்கணும் சேல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இயரே நம்ம உள்ள ஆட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்னா ஃபில்டரில் வந்து நம்ம யூஸருக்கு வந்துட்டு பார்க்கறதுக்காக நம்ம ஃபில்டரில் இயர் கொடுப்போம். ஸோ இதுதான் ஸ்லைசர். இதை நம்ம வந்து ஃபில்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் இயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீனில் இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைசர் செட்டிங்கில் நம்ம வந்துட்டு ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ ட்ராப் டவுனில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படி இல்லையா உங்களுக்கு டைலில் பார்க்கலாம். டைலில் ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். எப்படி கொடுக்கலாம்? யூஸர் வந்து ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஓகே இதை வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபார்மேட்டிங் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இது சாம்பிள் ரிப்போர்ட் தான். ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன ரிப்போர்ட்டு? ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் தான். ஸோ வந்து நம்ம இன்செர்ட்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதை ட்ராக் பண்ணி நல்லா டாப்பில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. 40. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட்டில் உங்களால் என்னென்ன அனலைஸ் பண்ண முடியும்? உள்ளுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பட்டன் அழுத்தினா டெலிட். ஓகே, இப்போ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அதாவது கம்பெனியோட ஓனராக செய்வோம். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ள வந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து 2013
டேட்டாவை பார்க்கும். என் ஃபில்டரில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு 2013 இப்போ சம் ஆஃப் ப்ராஃபிட்டு, சம் ஆஃப் சேல்ஸு, சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு, எவ்வளோ யூனிட் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்க கண்ட்ரி வைஸ் எந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ஜாஸ்தியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதுக்கு வந்து கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் நடந்திருக்கு, எந்த ப்ராடக்ட்ல மினிமம் சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியும். இப்போ 2014க்கு பார்க்கணும் அப்படின்னா 2014 செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து உள்ள ஃபில்டர் ஆகும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷுவலுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கு. இப்போ நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபில்டர் பண்ணா கூட அந்த ஃபில்டர் வந்து மற்ற எல்லா விஷுவல்ஸ்லுமே அப்ளை ஆகும். ஸோ இங்க வந்து எனக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கனடா பார்க்கணும் அப்படின்னா கனடாவை நீங்க உள்ள ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து இப்போ இந்த கனடாக்கு கனடாவில் வந்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு, எது வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு, எது கம்மியாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்க முடியும். இது வந்து கனடாக்கான டோட்டல் ப்ராஃபிட் சேல் அமௌண்ட் மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணணும். ஸோ குயிக்காக நமக்கு வந்து பவர் பிஐல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்பில்ட் தீம்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கஸ்டம் தீம்ஸையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் குயிக்காக வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே இந்த தீம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த தீம் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். இது இது ஓகே. இது கொஞ்சம் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லல. பட் ப்ரீவியஸா இருந்த கம்பேர் பண்றதுக்கு இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றோம். இப்போ இந்த ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட்டை நம்ம வந்துட்டு எண்ட் யூசர் கூட ஷேர் பண்ணுவோம். எப்படி ஷேர் பண்ணுவோம்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்ம கிளவுட் சர்வர்ல பப்ளிஷ் பண்ணுவோம். அங்க நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஃபோல்டர்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருப்போம். அங்க இருந்து நம்ம எண்ட் யூசருக்கு ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து காட்டுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.